இது யான் வச்சு பெயிண்டிங் பண்ற மாதிரி தான். ஒரு யான் பெயிண்டிங்னே சொல்லலாமே. குரோஷே வந்து ஒரு கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். அது கத்து முடிச்சுக்கிட்டேன்னு யாராலுமே சொல்ல முடியாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறவங்க. சோ ஒரு யாரா இருந்தாலும் ஒரு 3 ஹவர்ஸ்ல இத கத்துக்க முடியும். சின்ன பிள்ளையா இருந்தாலுமே 3 ஹவர்ஸ்ல அவங்க கத்துக்க. பேசிக்கா குரோஷேக்கும் இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்னதுங்கா? குரோஷே வந்து நம்ம வேரபிள்ஸாவும் யூஸ் பண்ணலாம். பஞ்ச் நீடல் வந்து நம்ம வேரபிள்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. பெரும்பாலும் பஞ்ச் நீடலை வந்து நம்ம ஆக்சசரிஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து பேக் சாம் மாதிரி யூஸ் பண்ணலாம், வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பிஸ்னஸாக மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருக்கும்? இது குரோஷேக்கு கம்பேர் பண்ணும்போது பஞ்ச் நீடல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போனி ஹூக்கில் 120 ருபீஸ் ரேஞ்சுக்கு கிடைக்குது. இது வந்து ஏரோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் நம்ம இது எல்லாமே நம்ம ஷாப்லேயே. பட் ஒரு பிகினராக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னோட அட்வைஸ் என்னன்னா ஸ்டார்ட் வித் அஃபோர்டபுள் ரேஞ்ச். டிசம்பர் மந்த்ல உங்களுக்கு பிசினஸ் பிக்கப் ஆகணும்னா ஒரு ஈஸி டிப் நான் சொல்றது, டியோமனேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான குரோஷே ஐரின் அக்கா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம பஞ்ச் நீடல் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் அக்கா. ஹாய் ஸ்வேதா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்வேதா. சேனல்ல நிறைய ஆடியன்ஸ் அவங்களோட பெரிய ஃபேனா இருக்காங்க. சோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல குரோஷே பத்தி பாத்திருந்தோம். இன்னைக்கு பஞ்ச் நீடல் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதை பத்தி பாக்கலாம் அக்கா. சோ பேசிக்கா பஞ்ச் நீடல் பத்தி தெரியாதவங்களுக்கு அதை பத்தி உங்களோட சின்ன அறிமுகம் மட்டும். ஒன்றும் கிடையாது. இது யான் வச்சு பெயிண்டிங் பண்ற மாதிரி தான். ஒரு யான் பெயிண்டிங்னே சொல்லலாமே. இப்போ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி தூரம் ப்ரௌன், அதுக்கப்புறம் பர்பிள், ஆஃப் ஒயிட், இந்த மாதிரி யானை வச்சு நம்ம ஒரு டிசைன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த பஞ்ச் நீடில் டெக்னிக் யூஸ் பண்றோம். ஆல்சோ குரோஷே விட கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கூட யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. டைம் வந்து ரொம்பவே குரோஷே விட லெஸ் கன்சியூமிங்கா இருக்கு. பேசிக்கா குரோஷேக்கும் இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்னதுங்கா? குரோஷே வந்து நம்ம வேரபிள்ஸாவும் யூஸ் பண்ணலாம். பஞ்ச் நீடல் வந்து நம்ம வேரபிள்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. பெரும்பாலும் பஞ்ச் நீடலை வந்து நம்ம ஆக்சசரிஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து பேக் சாம் மாதிரி யூஸ் பண்ணலாம், வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கோஸ்டர்ஸ், ரக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ஹோம் டெக்கர் ஐட்டம் மோஸ்டா. இப்போ நீங்கள் ஒரு பிளெயின் டிஷர்ட் வச்சிருக்கீங்க, ஒரு பிளெயின் ஒயிட் இருக்கு, இதுல ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு நினைக்கும் போது நீங்க பஞ்ச் நீடல்ல ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி அழகா பண்ணி இந்த ஆர்ட் ஒர்க் வந்து நீங்க உங்களோட பிளெயினா இருக்கிற டிஷர்ட்ல வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ எம்பாஸ்ட் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். மோஸ்டா வந்து பஞ்ச் எம்ப்ராய்டரி வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஆர்ட் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ஓகே. இதுல வந்து மேல அந்த டெக்ஸ்சர்ட் எஃபெக்ட் நம்ம சொல்லுவோம். அந்த லூப் மாதிரியான டெக்ஸ்டர்ஸ் வந்து ஒரு அழகான ஒரு ரொம்ப கியூட்டான ஒரு பார்க்க வந்து அழகா இருக்கும். ஆமா, ரொம்ப அப்பீலிங்கா ப்ளீசிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ இது பஞ்ச் நீடல் பத்தி தெரியாதவங்களுக்கு பேசிக்ஸ்லாம் இதெல்லாம் கத்துக்கிட்டா இது ஈஸியா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் எது சொல்லுவீங்க? இப்போ குரோஷே மாதிரி நம்மளுக்கு பஞ்ச் நீடல் வந்து பெருசா வந்துட்டு நம்மளுக்கு கத்துக்கிறதுக்குன்ட்டு அதிகமா ஒரு கோர்ஸ் லெவல்ல நம்மளுக்கு அதிகமா கான்செப்ட்ஸ் கிடையாது. கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸ் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டா சின்ன பிள்ளைங்க கூட இதை ஈஸியா பண்ணலாம். ஸோ இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், ஏற்கனவே நாங்க குரோஷே வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அது கோர்ஸ் மாதிரி நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுல நிறைய டெக்னிக்ஸ் இன்டெப்தா நம்மளுக்கு இருக்கு. குரோஷே வந்து ஒரு கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். அது கத்து முடிச்சுக்கிட்டேன்னு யாராலுமே சொல்ல முடியாது. பட் பஞ்ச் நீடல் வந்து ஒரு மினிமம் டைம்லயே அவங்க கத்துக்கலாம். அதனால பஞ்ச் நீடலுக்கு வந்து நாங்க கோர்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணாம மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 hours தான். சோ அந்த 3 hoursல அவங்க பேசிக்கா அது எப்படி பஞ்ச் பண்ணணும், எப்படி அந்த யானை வந்து அந்த நீடலுக்குள்ள கோக்கணும், எப்படி அது பஞ்ச் ஆகுது, எப்படி அப்புறம் அதை கட் பண்ணி எப்படி பேக்கிங் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணி அதை நம்ம ஒரு ப்ராடக்டா மாத்துறோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மினிமம் ஒரு 3 hours நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஹாபியா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். சோ ஒரு யாரா இருந்தாலும் ஒரு 3 ஹவர்ஸ்ல இதை கத்துக்க முடியும். சின்ன பிள்ளையா இருந்தாலுமே 3 hours அவங்க கத்துக்க முடியும். சோ இது வந்து பிசினஸா மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும்? பேசிக்கா நம்ம குரோஷேயோட இன்வெஸ்ட்மெண்ட் பத்திலாம் முன்னாடி வீடியோல பாத்துருந்தோம். இந்த பஞ்ச் நீடலுக்கு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும்? இது குரோஷேக்கு கம்பேர் பண்ணும்போது பஞ்ச் நீடல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா ஹூக்ஸ் வந்து அது மாதிரி டியூரபிளான ஹூக்ஸ் நம்மளுக்கு வேணுங்கும் போது கொஞ்சம் நம்ம காஸ்ட் அதுக்கு போட வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு ஹூக் வந்து ரொம்ப காலம் வரும். நீங்க நிறைய ஒர்க்ஸ் அதுல பஞ்ச்
பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனி ஹூக்ல 120 ருபீஸ் ரேஞ்சுக்கு கிடைக்குது. இது வந்து ஏரோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல நம்ம இது எல்லாமே நம்ம ஷாப்லயே அவைலபிளா இருக்கு. 750 ரேஞ்சுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னொன்னு உடன், நிறைய பேருக்கு இந்த உடன் ஐட்டம்ஸ் மேல எல்லாம் ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ உடன் ஹூக்ஸ் மாதிரியும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உடன் மாதிரி வாங்கணும்னா இதுவும் அவங்க வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபுல் கிட்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஃபுல் பவுச்சாவே வருது. அதுல அவங்களுக்கு நீடில் இருக்கு. நீடில்ல வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ் ஆஃப் நீடில்ஸும் இருக்கு. ஸோ அவங்க மாத்திக்கலாம். இந்த ஹேண்டில்ல டிஃப்ரெண்ட் நீடில்ஸா அவங்க என்ன த்ரெட் யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து அந்த நீடில்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு மேல வருது. ஸோ எப்படி ஒரு கஸ்டமர் விரும்புறாங்கன்றதுக்கு ஏத்தாப்புல நாங்க வந்து அந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில இருந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்கோம். பட் ஒரு பிகினரா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னோட அட்வைஸ் என்னன்னா ஸ்டார்ட் வித் அஃபோர்டபுள் ரேஞ்ச். எடுத்த உடனே ஒரு எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சுக்கு போகாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு அதுல பழகுறீங்கன்றத பாருங்க. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அந்த ஆர்ட் பிடிச்சிருக்குன்றத பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஆர்ட் வந்து இப்போதைக்கு புதுசு. ஆக்சுவலி இது ரொம்ப காலமா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இதெல்லாம் இப்பதான் புதுசா பாக்குறாங்க. இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆரம்பிக்கும் போது அவங்க அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல நான் நல்லா பண்ணணும், நான் ஒரு பிசினஸா கொண்டு போறேன் அப்படிங்கும் போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு நல்ல நீடில் செட் வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓகே. சோ இந்த நீடிலுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்னதுங்க? லைக் 150லயும் நமக்கு நீடில் இருக்கு, 1000லயும் நீடில் இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? பாத்தீங்கன்னா அதோட ஸ்மூத்னஸ் தான். ஓகே. நம்மளுக்கு வந்து நார்மல் இங்க் பென்னும் இருக்கு, பார்க்கர் பென்னும் இருக்கு. பட் பார்க்கர் பென்ல எழுதும் போது நம்மளுக்கு அந்த எழுத்தே அவ்வளவு ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும். நார்மல் இங்க் பென்ல இருக்கும்போது கொஞ்சம் கறக்கம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி நீடில்ஸ் பண்ணும்போது இதுல இருக்கிற ஸ்மூத்னஸ் இதுல அந்த அளவுக்கு 100% ஒப்டெயின் பண்ண முடியாது. இதுவும் நல்லதா இருக்கும். பட் இதோட ஸ்மூத்னஸ் இன்னும் 100% இருக்கும். இது வந்து ஒரு 98.5 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த ஒரு ஸ்மூத்னஸ் அந்த வர்க் பண்ணும்போது அழகா நம்மளுக்கு அப்படியே பழம் போல அழகா அந்த ஃப்ளோ வரணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் நீடில்ஸ்க்கு போய்க்கலாம். ஓகே அக்கா. சோ நம்ம குரோஷேக்கு வந்து என்ன மாதிரி யான்ஸ் எல்லாம் தேவைப்படுது பார்த்தோம். இதுக்கும் யான் வந்து சேம் தானா? குரோஷே பண்ற யானை யூஸ் பண்ணலாமா இல்ல இதுக்கு டிஃபரெண்டா எதனா இருக்குங்களா அக்கா? இது ஆக்சுவலி ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண क्वेश्चन. ஏன் வந்து இப்ப நாங்க பஞ்ச் நீடில் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய யான்ஸ் இருக்குது. அண்ட் குரோஷே பண்றவங்களுக்கு மெயினா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யான் ஸ்கிராப்ஸ் மிச்சம் வரும். அதாவது யான் ஸ்கிராப்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க. பட் அந்த என்டையர் யான் பால் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. கடைசியில கொசுறு மாதிரி கொஞ்சம் மிச்சம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ல வாங்க எல்லா கலர்லயும் கொஞ்சம் கொசுறு மிச்சம் இருக்கும். இது உருட்டி இது எல்லாமே நம்மளுக்கு பைல பாய் இருக்கும். சோ ஒரு நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி இந்த யான் ஸ்கிராப்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அதை எந்த மாதிரி முறையில யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது எனக்கு இந்த பஞ்ச் நீடில் ஐடியா தோணுச்சு. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் டிசம்பர் தான் நான் இந்த பஞ்ச் நீடில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு ஃபாரினரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஊர்ல இது எங்க கிடைக்குதுன்னு பார்க்கலாம், ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி நம்ம ட்ரை பண்ணி நம்ம கிட்ட எவ்வளவு யான் ஸ்கிராப்ஸ் இருக்கு அதை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு ப்ரொடக்டிவா எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டு வந்து இது நல்ல ஐடியாவா இருக்கே, நம்மளோட குரோஷேயோட யான் தானே நம்மளுக்கு தேவைப்படுது, இதுக்குன்னு தனியா நம்ம ஒரு யான் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு நீடில் வாங்கி அப்புறம் நிறைய வெப்சைட் பிளாக்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து வரும்போது யூஎஸ்ல இருந்து எல்லாம் வரும்போது அங்க இந்த பஞ்ச் நீடிலுக்கான மேகசின்ஸ் புக்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்களெல்லாம் அதை வாங்கிட்டு வர சொல்லி அதெல்லாம் ரீட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டிசம்பர் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் டைம் வந்து நம்ம அகாடமி வந்து ஒரு 1 வீக் லீவ் விடுவோம். ஸோ அந்த 1 வீக் நான் ரொம்ப அப்சல்யூட் ஃப்ரீயா இருந்தேன். சரி இதை பழகுவோம்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இதை நான் ஆரம்பிச்சேன். ஸோ ஆரம்பிக்கும் போது இந்த குரோஷே யான் வந்து எனக்கு யூஸ் ஆகும் போது எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே நம்மளோட யான் ஸ்கிராப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆயிடுது, அப்ப நான் வேஸ்ட் பண்ணல எதுவுமே அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து ரீசெண்டா நாங்க ஒர்க் ஷாப் போடும் போதும் முக்காவாசி சேர்ந்தவங்க அத்தனை பேருமே ஆல்ரெடி குரோஷே பண்ண தெரிஞ்சவங்க தான். சோ எல்லாருமே அதே மைண்ட் செட்ல தான் வந்திருக்காங்க. எல்லார்கிட்டயும் நான் கேட்கும் போது மேம் நிறைய குட்டி குட்டியா மிச்சமான யான்ஸ் நிறைய இருக்கு, நீங்க குரோஷே யான் தான் இதுக்கு யூஸ் ஆகும்ன்றீங்க, அப்ப அதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடலாம், ஒரு ஹேர் கிளிப்பாவோ பேக் சாமாவோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடலாம், ரக்ஸாவோ பண்ணிடலாம்னு சொல்லிதான் மேம் இந்த ஒர்க் ஷாப் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம அதையும் ப்ரொடக்டிவா வந்து பஞ்ச் நீடில் யூஸ். சோ பேசிக்கா இதுக்குன்னு தனியா வந்து எதுவும் வாங்க தேவையில்லை. இதுக்கு நம்மளுக்கு குரோஷேக்கு தேவையான யான்ஸ் இருந்தாலே போதும். பட் குரோஷே பண்ண தெரியாதவங்க கண்டிப்பா தனியா இதுக்குன்னு யான்ஸ் வாங்கணும். சோ அதுதான் நான் கேட்க வந்தேன். எனக்கு வந்து குரோஷே எல்லாம் பண்ண தெரியாது, பட் எனக்கு பஞ்ச் நீடில் ஈஸியா இருக்கும்னு சொல்றீங்கன்னா இதை கத்துக்கலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது கத்துக்க முடியுமா இல்ல குரோஷே தெரிஞ்சிருக்கணுமா? இல்ல, குரோஷேக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட ஆரி ஒர்க் பண்றது மாதிரி தான். ஆரி ஒர்க்ல அந்த ஹூக் வந்து பாத்தீங்கன்னா பெண்டா இருக்கும். குரோஷே ஹூக்கே சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். அந்த வளைவுல தான் அந்த த்ரெட்டை வந்து ஹூக் பண்ணி எடுக்கிறாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென் டூல் மாதிரி தான் இருக்கும்.
ஒரு ஷார்ப்பான இப்ப நம்ம இந்த பார்க்கர் பென்னோ ஏதோ ஒரு இங்க் பென் மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்குள்ள நம்ம ஜஸ்ட் ஃபேப்ரிக் குள்ள பஞ்ச் பண்ணி எடுக்கிறது தான். சோ உங்களுக்கு இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஸ்கில்லே தேவை கிடையாது. இப்ப ஆரி ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும், கரெக்டா அந்த ஹூக்குக்குள்ள அதை போய் மாட்டி இழுக்கிற மாதிரி வரும். இதுக்கு உங்களுக்கு ஸ்கில்லே தேவை கிடையாது. ஜஸ்ட் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் போக் பண்ணி நீங்க அந்த ஃபேப்ரிக்ல பஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகா வந்து அந்த ஃபேப்ரிக்ல வந்து இது ஃபில் ஆயிடும் உங்களுக்கு. சோ அதனால இது crochet தெரிஞ்சாதான் இதுக்கு வர முடியும் அப்படின்லாம் கிடையாது. crochet தெரியாதவங்க அப்சல்யூட் பிகினர், சின்ன பசங்க கூட பஞ்ச் நீடில் கத்துக்கலாம். ஓகே, இது வந்து எனக்கு நிறைய நாளே நானும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கேன், கத்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி நான் பிசினஸா மாத்தணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எப்படிக்கா பிசினஸ் ஐடியா கொடுப்பீங்க? ஓகே, ஸோ ஏற்கனவே crochetக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம இது பிசினஸா மாத்தணும்னா கண்டிப்பா முதல்ல விளம்பரம் தேவை. வீட்டுக்குள்ளேயே எல்லாமே பண்ணி வச்சுட்டு என்னோட பொருள் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் மேம் நான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன் ஆனா யாருமே என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? ஒரு முயற்சியும் பண்ணல. யாருக்குமே தெரியாம எப்படி அந்த பொருள் வந்து வியாபாரம் ஆகும்? ஸோ அட்லீஸ்ட் பேசிக்கா ஒரு நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிறது சோஷியல் மீடியா. அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை முதல்ல கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி அவங்க வந்து எதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு மேபி அந்த பயோல அவங்க போடலாம். எனக்கு வந்து crochet and punch needle தெரியும், இல்ல எனக்கு பஞ்ச் நீடில் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடம் மக்களுக்கு வந்து அவங்க காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். ஸோ அதை முதல்ல கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க பஞ்ச் நீடில்ல பண்ணதோ இல்ல crochetல பண்ணதோ அதுல அந்த பேஜ்ல வந்து அவங்க போடும்போது டெஃபினட்டா அது வந்து அவங்க வந்து பலருக்கு அவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. நிறைய பேர் அதை பார்க்கும்போது அதை வாங்கணும்ன்ற ஆசையும் வருது. இப்போ மெயினா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல டிசம்பர் மந்த்ல உங்களுக்கு பிசினஸ் பிக்கப் ஆகணும்னா ஒரு ஈஸி டிப் நான் சொல்றது, இந்த பஞ்ச் நீடில்ல நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்னமெண்ட்ஸ் கேக்குறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு சின்ன த்ரெட் மாதிரி டேக் மாதிரி போட்டு இது அப்படியே நம்ம அழகா ட்ரீ ஆர்னமெண்ட் மாதிரி, சோ பர்பிள்ஸ் மாதிரி, ஸ்டார் மாதிரி வடிவத்துல, சாண்டா கிளாஸ் கேப் மாதிரி வடிவத்துல, என்னென்ன ஷேப்ல நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான ஷேப்ல எல்லாம் நம்ம பண்ணிட்டு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இது சோ இப்ப நிறைய பேர் பாய்ஸ்னா வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி, இந்த ஈவில் ஐ சாம் மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கேட்பாங்க. சோ எந்த மாதிரி கேக்குறாங்கன்றத பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். சோ நம்மளோட முயற்சியில தான் இருக்கு. நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் இது வெளியில காட்டணும், இந்த மாதிரி பண்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது பிசினஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகே, இதுல வேற என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும் பஞ்ச் நீடில்? பஞ்ச் நீடில் வந்து இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய இதுலயுமே வந்து பேக் சாம் மாதிரி இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டு இதையுமே பேக்ல டோட் பேக்ஸ்ல எல்லாம் போட்டுக்கிறாங்க. சோ எப்பமாச்சும் நம்மளுக்கு ஒரு மிரரோட டச் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அழகா இதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். பேக் குள்ள கூட போட்டுக்கலாம், இல்ல ஹோம் டெக்கோர் இல்ல டெஸ்க் டெக்கோர். நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல எல்லாம் ஐடில அவங்க டெஸ்க் வந்து ரொம்ப எவ்வளவுக்குள்ள கியூட்டா ஆக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அது ஒரு பிங்க் தீமா கொண்டு வராங்க. இல்ல இப்ப இது வந்து கவ் பேட்டர்ன். சோ அந்த கவ் பேட்டர்ன் அந்த மாதிரி கவ் பேட்டர்ன்லயே எல்லாமே இருக்கும். பென் ஸ்டாண்ட் பார்த்தா ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும், கோஸ்டர் பார்த்தா அப்ப அந்த மாதிரி ஒரே தீம்ல கொண்டு வரதுக்குலாம் இது பண்ணிக்கலாம். சோ அவங்களுக்கு கோஸ்டரும் இதே மாதிரி இந்த கவ் பேட்டர்ன்ல பண்ணிக்கலாம், லேப்டாப் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ அந்த என்டையர் செட்டப்பே ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோ அவங்க எப்படி விரும்புறாங்கன்றத பொறுத்து அவங்க டிசைன் பண்ணிக்கலாம், வடிவமைச்சுக்கலாம். சோ பஞ்ச் நீடிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? மோஸ்டா பஞ்ச் நீடில் பண்ணும்போது எல்லாரும் பண்ற மிஸ்டேக் வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து கரெக்டா அந்த எம்ப்ராய்டரி ஹூக்ல ஃபிக்ஸ் பண்ணாததுதான். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேப்ரிக் வந்து நல்லா டைட்டா அப்படி இருக்கணும். நீங்க தட்டும் போது ஒரு ட்ரம் எஃபெக்ட் இருக்கணும், சத்தம். மத்தெல்லாம் தட்டும் போது எப்படி நம்மளுக்கு சத்தம் கேக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு சத்தம் கேட்கணும், அந்த மாதிரியான இது இருக்கும். சோ எல்லாரும் மாட்டும் போது என்ன பண்ணுவாங்க, ரேண்டமா அப்படியே சும்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டு பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ த்ரெட் வந்து அதுல நிக்காது, ஃபேப்ரிக்ல வந்து நிக்காது. சோ எவ்வளவுக்குள்ள ஃபேப்ரிக் டைட்டா இருக்குதோ அவ்வளவுக்குள்ள பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு பஞ்ச் நீடில் எம்ப்ராய்டரி வரும். இது ஒரு மிஸ்டேக். நிறைய பேர் ஃபேப்ரிக் லூஸ் பண்றது. அடுத்தது வந்து அந்த நீடலுக்கான யானை யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ உங்களுக்கு அந்த நீடல்ல வந்து யான் எப்படி இருக்கணும்னா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கணும். அந்த நீடலுக்குள்ள வந்து சரளமா போயிட்டு வர மாதிரி இருக்கணும் நீங்க பஞ்ச் பண்ணும்போது. சில டைம் என்ன பண்ணிடுறாங்க, திக் யான் எடுத்து அந்த நீடலுக்குள்ள செலுத்திடுறாங்க, போயிடுது, உள்ள இழுத்து பிடிச்சி பண்ணிடுறாங்க. பட் பஞ்ச் பண்ணும்போது அது ஸ்டிஃபா ரிஜிடா நீடலுக்குள்ளேயே நிக்குது. அப்படி இருக்க கூடாது, ஃப்ளோவா வரணும். அது பஞ்ச் பண்ண அடுத்தடுத்த பஞ்சுக்கு உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து அந்த நீடல்ல இருந்து வந்துகிட்டே இருக்கணும் ஃப்ளோவா. சோ இது ஒரு பேசிக் மிஸ்டேக். இந்த ரெண்டு மிஸ்டேக்கை தவிர்த்துட்டாங்கனாலே பஞ்ச் நீடில் சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணிடுவாங்க.
சோ பேசிக்கா இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் சொன்ன மாதிரி ஒரு 300 இருந்தாலே இத ஸ்டார்ட் பண்ண முடியும். அதான் அவங்க சூஸ் பண்ற ஹூக்க பொறுத்து. இப்போ இந்த மாதிரி இந்த காம்போ இது வந்து ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்ச். சோ இது வந்து 180 தான். இது செட்டாவே வருது. ஒரு பெரிய ஹூக். இது 3mm ஹூக். இதுலயே ஒரு 2mm ஹூக் வருது. 2mm ஹூக் வந்து நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து 4-ply acrylic அந்த மாதிரி yarns எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஹூக்ஸ்க்கு போனாங்கன்னா 300 350 ரேஞ்சுக்குலயே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஹூக்ஸ்க்கு போனாங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஏன்னா இது ஒரு காஸ்ட் 1000 மேல வந்துருது. yarns ஒரு காஸ்ட். சோ அட்லீஸ்ட் ஒரு 1500 to 1800 yarns வாங்கி இது வாங்கி பண்றதுக்கு கொஞ்சம் அப்படி ஆயிடுது. சோ என்ன நீடில் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கிறாங்கன்றத பொறுத்து அவங்களோட காஸ்ட் வந்து மாறும். ஓகே. நம்ம குரோஷே கிளாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லலாம். பல பேருக்கு நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பஞ்ச் நீடிலும் நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டீங்களே. ஆமா, இது வந்து பயங்கர வரவேற்பு. நானே எதிர்பார்க்கல. இப்பதான் நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் சக்சஸ்ஃபுல்லா மேசிவ் ஹிட்ல நாங்க முடிச்சோம். ஏன்னா நாங்க ஆரம்பிக்கும் போது இந்த வாட்டி வந்து சரி எப்பொழுதுமே நான் மட்டுமே தனியா நின்னு பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாட்டி ஒரு கொலாபரேஷன்ல யாரையாச்சும் ஒருத்தவங்கள கூட சேர்த்துக்கலாம், சேர்ந்து பண்ணலாம், இன்னுமே நல்லா இருக்கும், லைவ்லியா இருக்கும். ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு ஒருத்தங்களே பேசிட்டு இருக்க ஒரு 2-3 பேர் பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மைதினின்னு சொல்லிட்டு ஊப்ஸ் ஆரிகாமில இருந்து ஒருத்தவங்களையும் கூப்பிட்டுருந்தோம் நாங்க. சோ அவங்களையுமே இந்த வாட்டி வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து பண்ணோம். சோ ஆரம்பத்துல நானும் அவங்களும் பேசும்போது ஒரு 10ல இருந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் 15 வருவாங்களான்னு தெரியல, அவ்வளவு வந்தா கூட ஓகே தான் மேம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. பட் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, 40க்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்க ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணோம், இதுக்கு மேல வேண்டாம், ஹேண்டில் பண்ண முடியாது. வரவங்க அத்தனை பேருக்கும் சாட்டிஸ்ஃபைடா நம்ம ஒருத்தரா இண்டிவிஜுவல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அனுப்பணும். நம்ம பாட்டுக்கு கும்பல் நிறைய பேர் 100 பேர் 200 பேர் சேர்த்து வச்சுட்டு அங்க போனோம், நாங்க ஒண்ணுமே கத்துக்கல, ஒழுங்கா அவங்க எங்களை கவனிக்கலன்னு சொல்லிடக்கூடாது. சோ இந்த வாட்டி நம்ம ஒரு 40யோட நிறுத்திடுவோம், அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 40யோட நாங்க தான் வலுக்கட்டாயமா நிறுத்தணும். ஆனா எங்களுக்கு அதுக்கு மேலயும் என்கொயரிஸ், அடுத்த ஒர்க் ஷாப் எப்போ, அடுத்த ஒர்க் ஷாப் எப்போ, இதையே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு மேசிவ் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பஞ்ச் நீடிலுக்கு. ஓகே. இப்போ வந்து இத பத்தி நான் வெளியூர்ல இருக்கேன், உங்க கிட்ட வந்து கத்துக்கணும்னா நம்ம கிளாஸ் வர முடியுமா? வொர்க் ஷாப் கண்டிப்பா. இங்க வந்து நாங்க இப்போ 2 விதமா யோசிச்சிருக்கோம் பஞ்ச் நீடில். ஒன்னு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ். இது வந்து கோர்ஸ் மாதிரி இல்ல அப்படின்றனால மந்த்லி ஒரு கிளாஸ் மட்டும். ஒரு டேட் நாங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 1 மந்த் முன்னாடியே சொல்லிடுவோம் ஆஃப்லைன் கிளாஸ் என்னைக்கு நடக்குது அப்படி. சோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்றவங்க அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி டைரக்டா அகாடமிக்கு வந்து லேர்ன் பண்ணலாம். இல்ல என்னால டிராவல் பண்ணி சென்னை வரைக்கும் வர முடியாது, எனக்கு ஆன்லைன்னா நல்லா இருக்கும்னா அதுவும் ஒரு மாசம் முன்னாடியே நாங்க சொல்லிடுவோம் ஆன்லைன் ஒர்க் ஷாப் பஞ்ச் நீடிலுக்கு எப்போ அப்படின்ட்டு. சோ அதோடைய டேட்ஸ் பார்த்துட்டு அவங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றவங்க வேற தூரமா இருக்கிறவங்க அப்படி ஆன்லைன் கிளாஸும் சேர்ந்துக்கலாம். பட் இப்போ ஆஃப்லைனுக்கே பாத்தீங்கன்னா எங்களுக்கு கோயம்புத்தூர் சவுத் சைட்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் அந்த 3 hours ஒர்க் ஷாப்காக டிராவல் பண்ணி வந்தவங்களும் இருக்காங்க. ஓகே. சோ வந்து முன்னாடி பண்ண வீடியோல வந்து பெரிய டவுட் என்னன்னா இவங்க பேர் என்ன, இவங்க எங்க இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் எப்படி கிடைக்கும், எப்படி ரீச் பண்றது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. சோ அதை கிளியர் பண்ணிடுங்க. உங்களோட அகாடமி பேர் என்ன, எங்க இருக்கீங்க, எப்போல்லாம் கிளாஸ் எடுப்பீங்க அப்படிங்கிற டீடைல். சோ என் பேரு ஐரின் எட்வின். நிறைய பேர் ஃபோன் பண்றவங்க அதை தான் கேட்டாங்க தெளிவா, எங்களுக்கு புரியல அப்படின்ட்டு. சோ என் பேரு ஐரின் எட்வின். எங்களோட அகாடமி வந்து இங்க அரும்பாக்கம் மெட்ரோ பக்கத்துல வடபழனிக்கு முன்னாடி, அரும்பாக்கம் மெட்ரோக்கும் வடபழனிக்கும் நடுவுல அகாடமி இருக்கு. சென்னையில தான் நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் ரீச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் எங்களுக்கு அனுப்பலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் கால்ஸ் எடுக்க மாட்டோம், ஏன்னா நானும் என்னோட அதர் ஸ்டாஃப்ஸும் எல்லாருமே வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ மெசேஜ் அனுப்பும் போது அதுக்கு நாங்க இமீடியட்டா ரெஸ்பாண்ட். ஓகே. உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஆர்டி டெக்ஸ்டர்ஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலி குரோஷேல ஆரம்பிச்சனால குரோஷே அது வந்து இட்ஸ் an art with a lot of textures, விதவிதமான டெக்ஸ்டர்ஸ் இருக்கு. சோ அதனால அது ஆரம்பிக்கும் போது ஆர்டி டெக்ஸ்டர்ஸ். இப்போ பஞ்ச் நீடிலையும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்ட், நிறைய டெக்ஸ்டர்ஸ் இருக்கு. சோ எல்லாத்துக்குமே அது மேட்ச் ஆகும்னா ஆரம்பத்துல ஆர்டி டெக்ஸ்டர்ஸ்னு ஆரம்பிச்சோம். ஓகே. இது மாதிரி நீங்க இன்னும் நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய ஆசை. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ஸ்வேதா.